ஹாய். முதல்ல எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். 3 நாளாக நான் சரியாக வீடியோ போட முடியல. ஏன்னா இந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷன்ஸு, அப்புறம் லீவ் இருந்ததுனால அங்கே இங்கே போனது, இப்படியெல்லாம் சில பல ரீசன்ஸ்னால போட முடியல. பட் ரெகுலராக அந்த 50 days 5 kilometers சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 20. ஸோ 3 நாள் வீடியோ சரியாக போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணிவிடுவேன். அண்டு ஸோ ஃபிட்னஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி கொஞ்சம் லாங் வீடியோவாக போடலான்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஃபிட்னஸ் எல்லாம் இந்த வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரொம்ப இப்படி ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னுலாம் நானும் நினச்சதே இல்லை. பட் டெலிவரிக்கு அப்புறம், என் சின்ன பையன் பிறந்ததுக்கப்புறம் என்னோடய வெயிட்டு 85 kgs ஆச்சு. அதுதான் என்னோடய மேக்ஸிமம் வெயிட்டு. ஸோ அந்த 85 kgs ஆனதுக்கப்புறம் எனக்கு மெயினாக அது கால் வலி, முட்டி வலி வர ஆரம்பிச்சது. அந்த ரீசன் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் எப்படியாவது அந்த முட்டி வலியை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்ன, ஆஸ் யூஷுவல் டாக்டர் சொன்ன அதே இது தான், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ஃபிட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லோரும் போல் நானும் ஒன்றும் அவங்க சொல்கிறத கேட்டு, இவங்க சொல்கிறத கேட்டு அப்படி இப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அதில் பலது நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நான் ஃபிட்னஸ்க்குள்ளே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடாதது என்னென்னா, ரொம்ப ஆர்வக்கோளாறாக இருக்கக்கூடாது. அது ஒன்று, ஒரு நிதானமாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இன்னொன்று, அவங்க சொல்கிறாங்க, அவங்க அதை சாப்பிட்டாங்க அதனால் வெயிட் குறைஞ்சிச்சு, இவங்க இதை சாப்பிட்டாங்க அதனால் வெயிட் குறைஞ்சி, அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணவே கூடாது. நம்ம தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து நமக்கு எது செட் ஆகுது, செட் ஆகலைன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்குள்ளே ஃபிட்னஸ் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம், புதுசாக அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஃபுல் பாடி செக்கப் ஒன்று கண்டிப்பாக பண்ணிடணும். டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு, நமக்கு ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி இல்லை ஏதாவது குறைபாடு இருக்கா, ஏதாவது நோய் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். டயட்டு, எக்ஸசைஸ் அது இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எனக்கு என்னென்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணுறது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது எனக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகட்டும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கட்டாகட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு அந்த சுகர் ரெடியூஸ் பண்ணுறது கம்மியாச்சு. ஸோ நான் காஃபியில் சுகர் போட்டு குடிக்கிறது, அது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ அது ஒன்று ஹெல்ப் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாவது எனக்கு என்ன ஹெல்ப் ஆச்சுன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க மூலமாக தான் அவளும் டாக்டர் தான். ஸோ அவள் சொல்லி, சரி சும்மா நானும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு மறுபடியும் நான் சொல்லிவிட்டேன், நான் ப்ரொஃபஷ்னல் டாக்டரோ நியூட்ரிஷனிஸ்டோ எல்லாம் கிடையாது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. ஒன்று சுகர் கட் பண்ணுறது, இன்னொன்று இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது நான் 85 kgs இருக்கும்போது நான் நிறைய ஹவர்ஸ் இருந்திருக்கேன். லைக் 24 hours கூட இருந்திருக்கேன். 24 hours, 18 hours, 20 hours, சில நாள் ஐ திங்க் 36 hours கூட இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இப்போவெல்லாம் நான் அந்த அளவு இல்லை. ஏன்னா இப்போ வெயிட் ரெகுலர் இதில் மெயின்டைன் பண்ணுறதுனால நான் இப்போ அப்படி இருக்கல. பட் நான் வெயிட் குறைக்கும் போது சொல்கிறேன். ஸோ அந்த இது பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாமே ஹெல்ப் ஆச்சு. ஸோ அடுத்தது எது ஹெல்ப் ஆச்சுன்னா, ரன்னிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ரன்னிங்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு.
ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த கட்டாயமே கிடையாது. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது இந்த 3ம். இப்போ நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து இப்போவும் நான் ஃபாஸ்டிங் இன்டர்மிட்டன்ட் ஐஎஃப் இருக்க தான் செய்கிறேன். பட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம் இருப்பேன். இப்போவும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். பட் 18 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் 14 ஹவர்ஸ் இருக்கிறேன், அவ்வளோதான். 12 to 14 ஹவர்ஸ், அதாவது ஏர்லி டின்னர் அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது. மேக்ஸிமம் 6:30 7க்குள்ளே நான் வந்து என்னோடய டின்னர் இதை முடிச்சிடுவேன். டின்னர் நான் சாப்பாடு இதில் வந்து நான் வந்து இப்போது ப்ரோட்டீனை ஃபுல் தான் நிறைய சாப்பிடணும், கார்போஹைட்ரேட்ஸ் தான் கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிடணும், ப்ரோட்டீன்ஸ் தான் நிறைய சாப்பிடணும், ஃபேட் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு எந்த இதுவுமே நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறது சுகர் கட் பண்ணுறது, சுகரை கம்மி பண்ணுறது. இன்னொன்று நான் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணுறது, அது ஒன்று. அண்ட் ஏர்லி டின்னர், இந்த 3 தான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. இப்போ வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற இதுலேயே தான் இருக்கேன். இப்போ வந்து ப்ரீமெனோபாஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆக தான் செய்யுது. எப்படா வெயிட் போடலாங்கிற மாதிரியே தான் இருக்குது பாடி. அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன், மாவு சத்து பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் சுகர் ஆல்மோஸ்ட் சாப்பிட்றதில்ல, எப்போவாது தோணுச்சுன்னா தான் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது. இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் அடுத்த வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ நான் முன்னமே எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேங்கிற ஃபோட்டோஸும் நான் இப்போ போடுறேன். அதே போல் இன்றைக்கி காலையில் எனக்கு 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ அதனால் ஈவினிங் தான் போயிட்டு அதையும் இந்த வீடியோ கூட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இனி அடுத்த டிப்ஸு இல்லை சின்ன சின்ன என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிப்ஸ் எல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய்.